சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவை செல்வம் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் யாதவர்கள் இல்லையா? நேற்றைய தினம் எல்லாருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பேசும்போது தெற்கே இருந்து யாதவர்கள், தமிழ் குடிகள், வடக்கே குடிகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன். அவருடைய தொடர்ச்சி ஆயுத எழுத்து போரிட்ட யாதவர்கள், போரிட்ட விரோதிகள், அசுரர்கள் என கொள்ளனார்கள். யாதவர்கள் விதசா பிரதேசத்துக்கு மேற்கே தெற்கு பகுதியில் கோடியில் வாழ்ந்த கூட்டம் என ரங்காச்சாரியார் கூறுகிறார். நல்லா கவனிங்க. அதாவது ஆரியருடைய விரோதி என புலனாகிறது. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கிறது உண்மையாகிறது. யாதவர்கள் விதஸ்தா பிரதேசத்திலிருந்து மேற்கே தெற்கு பகுதியில் கோடியில் வாழ்ந்த கூட்டம் என ரங்காச்சாரி கூறுகின்றார். ரிக்வேதத்தில் யாதவர்கள் 15 இடங்களில் குறிக்கப்படுகின்றனர். வேதத்திலேயே முதல் வேதம் இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிக்வேதம் வந்துச்சு. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். இன்னும் அது சரியாகல. ஒவ்வொரு வேதமும் 2500 வருஷம், 3500 வருஷம், 4500 வருஷம் அப்படி வரும். கடைசி இது இப்போ நடக்கிற இது. அந்த ரிக்வேதத்தில் யாதவர்கள் 15 இடங்களில் குறிக்கப்படுகிறது. ரிக்வேதத்தில் பெரும்பாலும் இவர்களின் கருப்பு நிறத்தை பற்றியும், இவர்களின் கோட்டைகளை பற்றியும், இவர்களின் பேராற்றலை பற்றியும் இக்குறிப்புகள் விளக்குகின்றன. இவற்றையெல்லாம் நோக்கும் பொழுது இவர்கள் அனாரிகள், அதிலும் திராவிடர் என்ற உண்மை புலனாகிறது. அனாரிகள் எனக்கு புரியல. எது யாதவன் என்ற வார்த்தையிலே திராவிடன் என மாறி இருக்கலாம். எது யாதவன் என்ற வார்த்தையிலே திராவிடன் என மாறி இருக்கலாம். வேதங்களிலே திராவிடன் என்ற சொல் குறிக்கப்படவில்லை. எந்த வேதத்திலே திராவிடன் சொல் வரல. ஆனால் யதுக்கள் என்ற சொற்கள் குறிக்கப்படும். ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்த சமயத்தில் அவர்கள் எதிர்த்து போரிட்ட மன்னர்களுள் மிக முக்கியமான முதலாம் கிருஷ்ணன், இந்த மகாபாரத கிருஷ்ணனுக்கு முன்னாடி உள்ள கிருஷ்ணன், முதலாம் கிருஷ்ணன் என்பதையும் இவன் கருப்பர்களின் தலைவன் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிடர்களால் தான் சொல்லுவாங்க. திராவிட சட்டத்தில் பார்க்க வேண்டும். அவன் ஆரியர்களுடன் போராடி தெற்கே யாதவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதனை வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. ஆனால் சரித்திரத்திலோ ஆரியர்கள் திராவிடர்களுடன் போரிட்டு அவர்களை தெற்கே பின்வாங்க செய்தார்கள் என கூறப்பட்டுள்ளது. யாதவர்களுக்கும் ஆரியர்கள் நடந்த போரில் நம்ம பின்தள்ளப்பட்டதா சொல்றாங்க. ஆரியர்கள் திராவிடர்கள் போரிட்டு அவர்களை தெற்கே பின்வாங்க செய்தார்கள் என கூறப்படுகின்றது. இந்தியாவின் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திரத்தை அறிவதற்கு நமக்கு ஆதாரமாக இருப்பவை வேதங்களும் இதிகாசமும் தான். We have seen in the view of the some of the writers that the Yadus were non-Aryans as they and Durvasas
are called dasus. துர்வாசர் தசுஸ்ன்னு சொல்கிறாங்க. called dasus in Vedic passage. Whatever might have been the original position of the Yadus, we find them later on taking a prominent part in Aryanization of Western Hindustan.